தினம் இந்த மாவட்டத்தை பிறப்பு இடமாகவும் இந்த மண்ணிலே வாழ்ந்த கணேஷ்குமார் சங்கீச்சன் ஒரு சிறந்த தப்பாடகர். இந்த மண்ணிலே மண் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் மக்களுடைய தமிழ் மக்களுடைய அவலங்களை வெளியிலே கொண்டு வந்த ஒரு சிறந்த இளம் பாடகர். அந்த இளைஞனை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அனுர அரசாங்கம் கைது செய்திருக்கிறது. மிக மோசமான 40 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ் மக்களை வஞ்சிக்கும் வகையிலே வைத்திருக்கின்ற இந்த அரச பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களை அழிப்பதற்காகவே கொண்டு வந்த ஒரு சட்டம். அதன் மூலமாகவே தமிழ் மக்கள் பெரிய அளவில் இந்த மண்ணிலே அழிக்கப்பட்டார்கள். இப்பொழுதும் கூட அந்த சட்டத்தை வைத்து தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவிக்காமல் தமிழ் மக்களுடைய இடங்களிலே புத்தவிகாரைகளை அமைத்து தமிழ் மக்களுக்கான சுதந்திரத்தை பறித்து அவர்களுடைய பாடுகின்ற உரிமை, பேசுகின்ற உரிமை, எழுதுகின்ற உரிமைகளை கூட பறிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கையை அனுர அரசாங்கமும் கை கொண்டு வருகிறது. அரசினுடைய அங்கத்தவர்கள் மாறி இருக்கிறார்களே தவிர அரச பயங்கரவாதம் என்பதும் சிங்கள பேரினவாதம் என்பதும் மாறவில்லை என்பதைத்தான் இந்த நடவடிக்கைகள் மிக வெளிப்படையாக சொல்லுகின்றன. குறிப்பாக இந்த மண்ணிலே தங்களுடைய உரிமைக்காக போராடி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிற இந்த மண்ணில் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த மண்ணிலே தங்களுடைய உயிர்களை ஆகுதியாக்கி இருக்கிற நிலையில் கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கிற மக்களுடைய சூழலில் நாங்கள் அழிந்து போன ஒரு தேசத்தின் சாம்பல் மேட்டில் கிளிநொச்சி மண்ணிலே நின்றுதான் பேசுகிறோம். காரணம், திரும்பவும் இந்த மண்ணிலே இருக்கின்ற ஒரு இளைஞன் பாடல் பாடியதுக்காக இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சர்வதேச நாடுகளை, குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளை, ஆப்பிரிக்க நாடுகளை நாங்கள் மிக வினயமாக கேட்கிறோம். மனித உரிமைகள் அலுவலகத்திலே, மனித உரிமைகள் பேரவையிலே அங்கம் வகிக்கின்ற ஒவ்வொரு மனித உரிமை நாடுகளையும் நாங்கள் எங்களுடைய இதயத்தின் வழி இந்த மக்கள் சார்பாக கேட்கிறோம். இதே மண்ணில் இருந்து ஐநா சபையினுடைய அமைப்புகள் வெளியேறுகிற பொழுது மக்கள் கைகளை காட்டி மறைத்தார்கள், போக வேண்டாம் போக வேண்டாம் என்று. அதையும் தாண்டி இந்த உலகம் எங்களை உதறி தள்ளிவிட்டு போன ஒரு காலத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறது. இப்பொழுதும் கூட இந்த உலகத்திலும் நாங்கள் கேட்கிறோம், பயங்கரவாத தடை சட்டம் மிக மோசமாக இருக்கிறது. இந்த மண்ணிலே எங்கள் மக்கள் தொடர்ந்தும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவருடைய பேசுகின்ற உரிமை, எழுதுகின்ற உரிமை, குறிப்பாக இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த தீபச்செல்வனுடைய எழுதுகின்ற புத்தகங்கள் இப்பொழுதும் சுங்க திணைக்களத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய எழுத்துரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ சிங்கள எழுத்தாளர்கள், சர்வதேச எழுத்தாளர்கள் குரல் கொடுத்தும் கூட அனுர அரசு அதனை விடுவிக்கின்ற எண்ணத்திலே இல்லை. அதே போலதான் கணேஷ்குமார் சங்கீத் என்று செல்லமாக அழைக்கப்படுகின்ற பாடகர் தன்னுடைய பாடலூடாக உண்மையான விடயங்களை, உணர்வுகளை தன் மக்களோடு பகிர்ந்து கொண்டார். அவ்வாறான ஒரு இளைஞனை வஞ்சிக்கும் வகையில் அவரை கைது செய்து பயங்கரவாத தடைச்சட்டத்தில் அடைத்து வைத்திருப்பது மனிதாபிமானத்துக்கும் மனித உரிமைகளுக்கும் அப்பாற்பட்டது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மக்களுடைய உண்மைகளையும் அவர்களுடைய தேச விடுதலை சார்ந்த கனவுகளையும் அந்த இளைஞர்களிடம் ஏற்படுகின்ற எழுச்சிகளையும் மறைப்பதற்கு ஆயுதத்தையும் பயங்கரவாத தடைச்சட்டத்தையும் தான் இலங்கை அரசு பயன்படுத்துமாக இருந்தால் இந்த நாட்டின் நல்லிணக்கம் பற்றி நீங்கள் பேசுவதெல்லாம் வெறும் பொய்யான வார்த்தைகள் என்பதை அவை வெளிப்படுத்துகின்றன. அதேபோல் சமாதானம் வேண்டும், நல்லிணக்கம் வேண்டும் என்று அனுர தலைமையிலான அரசாங்கம் விரும்புகிறது என்றால், அவருடைய அமைச்சோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் முதலிலே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள், சமாதானத்தை ஏற்படுத்துங்கள், இந்த மக்களின் கைதுகளை நிறுத்துங்கள், கைது செய்யப்பட்ட இவர்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள், இன்றும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள், உங்களுடைய நல்லெண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். வெறும் வார்த்தைகளும் நீங்கள் நடைபெறுகின்ற நடைப்பயணங்களும் எங்கள் மக்களுக்கான விடுதலை இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தவும் சொல்லவும் விரும்புகிறோம். உடனடியாக இந்த போராட்டத்தையும் இந்த மக்களுடைய எண்ணங்களையும் அனுர அரசு உள்வாங்கி, குறிப்பாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார சனாயக்கா இதனை கருத்திலே எடுத்து அவரை உடனடியாக மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அது மனிதாபிமானமும் கூட என்பதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் கிளிநொச்சியிலே சங்கீத்தன் அவர்களுடைய விடுதலையை வலியுறுத்தி ஒரு மாபெரும் போராட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே முன்னர் கருத்து தெரிவித்த மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று உடனடியாக சங்கீத்தன் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர் விடுதலை பாடல்களை பாடினார் என்பதற்காக அவர் பயங்கரவாதத்தை மீளுயிர்ப்பிக்க முற்படுகிறார் என்ற ஒரு ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அரசாங்கத்தினுடைய இந்த இனவாத செயல்பாட்டினை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம்.
இந்த கைது நடவடிக்கையானது ஒரு சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையானது கடந்த 17 ஆண்டுகளிலே பல தடவைகள் கூறியிருக்கிறது, இந்த பயங்கரவாத தடை சட்டமானது சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கு முரணானது, மிக கொடூரமான ஒரு சட்டம். இந்த சட்டம் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று கூறி வந்திருக்கின்றது. அதை இலங்கை அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அதனால் அந்த சட்டத்தை தாங்கள் நீக்குவதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட அந்த சட்டம் நீக்கப்படாதது மட்டுமல்ல, இன்று வரைக்கும் அந்த சட்டத்தின் கீழ் தமிழர்கள் கைது செய்யப்படுவதும் சித்திரவதை செய்யப்படுவதும் சிறையில் அடைக்கப்படுவதும் ஒரு தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் சங்கீதன் அவர்கள் பாடலை பாடினார் என்பதற்காக கைது செய்யப்பட்டு அதே சட்டத்தின் கீழே அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் இதே அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இன்னும் தமிழர்களை கொன்று அவர்களுடைய குருதியை குடிக்க வேண்டும், அவர்களுடைய அழிவு செய்தியை கேட்டு ரசிக்க வேண்டும் என்கின்ற அந்த வெறி அடங்கவில்லையா என்கின்ற ஒரு கேள்விதான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கடந்த காலத்திலே விடுதலை புலிகள் ஒரு சமநிலையை உருவாக்கி அதனூடாக ஒரு பேச்சுவார்த்தையை உருவாக்கி அந்த பேச்சுவார்த்தை ஊடாக ஒரு தீர்வை காண்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது சிங்கள கிராமங்கள் மத்தியிலே சென்று சிங்கள இளைஞர்களை உசுப்பேத்தி சிங்கள இளைஞர்களை போருக்கு தயார்படுத்தி மீண்டும் 2006 ஒரு கொடிய போரை தமிழர்கள் மீது திணித்து அந்த போரின் மூலமாக முள்ளிவாய்க்கால் வரையிலே 1.5 லட்சம் மக்கள் அழிக்கப்படுவதிலே பிரதான சூத்திரதாரியாக இருந்து செயல்பட்ட ஜேவிபியும் அதிலே அனுரகுமாரவுக்கு ஒரு பாரிய பங்கிருக்கிறது. அதே 1.5 லட்சம் தமிழர்களுடைய ரத்தம் சிந்திய பொழுது அவர் அதிலே மனமகிழ்ந்திருந்தார். அதுதான் போதாதென்று தமிழர்களுடைய உணர்வுகளை பேசி பேசி பதவி பெற்றுக் கொண்ட பிற்பாடு இன்று மீண்டும் அதே பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி தமிழர்களை சிறையில் அடைக்க முற்படுகிறார் என்று சொல்லி சொன்னால் தமிழர்களுடைய அழிவிலே தமிழர்களுடைய சித்திரவதையிலே அவர் இன்பம் காண முயற்சிக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலின் போதும் வெல்வெட்டித்துறையிலே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மண்ணிலே பாரிய பொதுக்கூட்டங்களை போட்டு அங்கே தேசிய தலைவருடைய பாடல்களை பாடி அந்த மாவீரர்களுடைய பாடல்களையும் வசனங்களையும் பாடி அந்த மாவீரர் துயிலும் இல்லங்களை திருத்துவோம், பார்வதி அம்மாவுக்கு சிலை வைப்போம், தேசிய தலைவருக்கு சிலை வைப்போம் என்றெல்லாம் கூறி மக்களை நம்ப வைத்து அந்த செயல்பாடுகள் எல்லாம் ஒரு சட்டபூர்வமான செயல்பாடு, அந்த செயல்பாடுகளை செய்வதற்கு தாங்களே முன்னின்று செயற்படுவோம் என்று அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் இந்த மக்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்துத்தான் அந்த வாக்குகளை இவர்கள் பெற்றிருந்தார்கள். அவ்வாறு பதவிக்கு வந்த பிற்பாடு இன்று எங்களுடைய இளைஞர்கள் இந்த பாடல்களை பாடுகின்ற பொழுது அவர்களை பயங்கரவாதிகளாக முத்திரகுத்தி சிறையில் அடைப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். இதிலும் குறிப்பாக இங்கே ஒரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த 17 ஆண்டுகளிலே யுத்தத்திற்கு பிற்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கை அரசு இழைத்த போர்க்குற்றங்கள் தொடர்பாக தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுக்கு இனப்படுகொலை நடந்திருக்கிறது, இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதே போன்று உள்ளக விசாரணையிலே நம்பிக்கை இல்லை என்று சொல்லி இருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை அரசு ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அறிக்கையிட்டது எப்படி என்று சொன்னால், நினைவு கூறுகின்ற சுதந்திரத்தை வழங்கி இருக்கிறோம், மாவீரர்களை நினைவு கூறுகின்ற சுதந்திரத்தை வழங்கி இருக்கிறோம், ஒன்று கூடும் சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், ஊடக சுதந்திரம் வழங்கி இருக்கிறோம், மீள்குடியேற்றத்தை நாங்கள் அனுமதித்திருக்கிறோம், முன்னாள் போராளிகளை விடுதலை செய்திருக்கிறோம் என்று சொல்லி இவ்வாறான விஷயங்களை சொல்லித்தான் பொறுப்பு கூறல் தொடர்பாக போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் எதுவும் இல்லாமல் அதே நேரத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இராணுவத்தினருடைய கைகளிலே ஒப்படைக்கப்பட்ட பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு எந்த பொறுப்பு கூறலும் இல்லாமலே இவர்கள் கால நீடிப்பை பெற்றுக் கொண்டார்கள். அன்று இந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் தாங்கள் மக்களுக்கு அனுமதித்திருக்கிறோம் என்று கூறி அவர்கள் அந்த வாய்ப்புகளை இந்த கால நீடிப்பை பெற்றுக் கொண்டவர்கள், உள்ள விசாரணைக்கான வாய்ப்பை பெற்றுக் கொண்டவர்கள், சர்வதேச விசாரணையிலிருந்து தப்பித்துக் கொண்டவர்கள், அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் கடந்து சென்ற அந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் அந்த ஆட்சியில் இருந்து வெளியேறிய பிற்பாடு இன்று அந்த போரோடு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்கின்ற ஒரு தோற்றத்தோடு வந்திருந்து கொண்டு எங்களுடைய மக்கள் இவர்களால் அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுதே இன்று பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுகின்றார்கள். சரி, சங்கீதன் ஒரு புறம், மறுபுறத்திலே ஃபாதர் ஜீவந்த பீரிஸ் கொழும்பிலே அவர் ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ மதகுரு. அவர் இந்த ஈழத்து தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசு மேற்கொண்டதொரு இனப்படுகொலை என்பதை கடந்த மே 18 அங்கே ஒரு நிகழ்விலே உரையாற்றியிருந்தார். அதற்காக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க ஆயர் பேரவை அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முயல்கிறது. ஏன் என்று சொன்னால், தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ராஜபக்சர்களுடைய ஆதரவாளர்கள் இனவாதத்தை தூக்கி கொண்டு அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குகிற பொழுது அந்த நியாயத்தை பேச முடியாத தென்னிலங்கை ஆயர் பேரவை
அந்த குறித்த பாதிரியாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முற்படுகிறார்கள். போலீசிலே முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் அவரிடம் வாக்குமூலம் பெறுகின்றார்கள் என்று சொன்னால், ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு பாதிரியார் இந்த நாட்டிலே சக குடிமக்களுக்கு நடந்த உண்மையை வெளிப்படுத்தினால் அது பயங்கரவாதம் என்று இன்று இந்த அனுர அரசால் ஒரு விசாரணை என்ற கோணத்திலே அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட முடியும் என்று சொன்னால், இந்த 17 ஆண்டுகளிலே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஊடாக தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசு வழங்கியது என்ன என்கின்ற ஒரு பாரிய கேள்வி இருக்கின்றது. எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலாவது நாங்கள் விழிப்படைந்து இந்த பேரினவாதத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்படுகிற ஒரு சுயாட்சியை, ஒரு சமஸ்தியாட்சியை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் எல்லோரும் தயாராகி கொள்ள வேண்டும். அரசு கொண்டு வர இருக்கிற ஏக்கியராட்சி வரவை நாங்கள் நிராகரித்துக் கொள்ள வேண்டும். ஒற்றையாட்சிக்குள் நாங்கள் இருப்போமாக இருந்தால் இன்னும் பல ஆயிரம் இளைஞர்கள் கைது செய்யப்படுவார்கள், பல ஆயிரம் இளைஞர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஆகவே நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துல இந்த யதார்த்தத்தை விளங்கிக் கொண்டு தொடர்ந்து இந்த சங்கீதன் உட்பட அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக போராடுகின்ற அதே நேரத்திலே ஒரு நிரந்தர அரசியல் விடுதலைக்காகவும் நாங்கள் எல்லோரும் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 6/6/2026 சனிக்கிழமை கிளிநொச்சி மாநகரிலே தமிழர்களாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அண்மையிலே கைது செய்யப்பட்ட எமது இளைஞன் சங்கீதன் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படை கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் இங்கே கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளாலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விதத்திலே சங்கீதனை கைது செய்தது என்பது இந்த ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனுர அரசு ஒட்டுமொத்தமாக தமிழினத்தை மீண்டும் அடக்கி ஒடுக்கி ஆளுகின்ற அந்த உண்மை முகத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை பாவித்து இந்த கைது நடைபெற்றிருப்பது என்பது மிகவுமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஐரோப்பிய யூனியன் ஸ்ரீலங்கா அரசுக்கு GSP+ நிதி உதவிகளை செய்யும் பொழுது போட்ட முதலாவது நிபந்தனை பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று. அனுரார் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்பு தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்ட விடயம், நான் ஜனாதிபதியாக வந்ததும் பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்குவேன் என்று. ஆனால் அதற்கு பதிலாக மாற்றாக அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கின்ற சட்டம் PSTA என்று ஒன்றை கொண்டு வர முயற்சி செய்து அதுவும் இதுவரை கொண்டு வரப்படாத நிலையிலே, பயங்கரவாத தடை சட்டமும் நீக்கப்படாத நிலையிலே அனுர அரசினுடைய இந்த இனவாத முகம் இங்கே வெளிப்பட்டு நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். 1956ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்டு அதற்கு எதிராக எங்களுடைய தமிழ் தலைவர்கள் கொழும்பிலே சத்தியாகிரக போராட்டத்தை அறவழியிலே முன்னெடுத்தார்கள். தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்ததன் ஊடாக இது சிங்களவருக்குரிய நாடு, இது பௌத்தர்களுக்குரிய நாடு என்கின்ற அந்த இனவாதத்தையும் மதவாதத்தையும் விதைத்து இந்த மண்ணிலே நீண்ட கொடிய யுத்தத்துக்கு விதையிட்டவர்கள் நீங்களே தவிர நாங்கள் அல்ல. காலத்துக்கு காலம் இங்கே ஆட்சிகள் மாறினாலும் எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய நிலப்பாடு ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதை இது அப்பட்டமாக வெளிப்படுத்தி நிற்கிறது. ஒரு கலைஞன் தன்னுடைய கலை உணர்வுகளை, அதுவும் நவீன விதத்திலே ரப்பாடகராக இருக்கக்கூடிய ஒரு பாடகன் தன்னுடைய கலைத்திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறான், தன்னுடைய கவிஞனாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறான். இந்த கருத்து சுதந்திரம், கலை சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்கிறீர்கள் ஸ்ரீலங்கா போலீசார், ஸ்ரீலங்கா அரசத்தினுடைய ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா போலீசார் மிகவும் அராஜகமாக நடக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு தெரியும், அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நாங்கள் எந்த இசை நிகழ்ச்சிகளையும் தடை செய்யவில்லை என்று. இப்படியான கலைஞர்கள் இளைஞர்கள் எங்கள் மத்தியிலே உருவாகும் பொழுது இப்படியான கைதுக்களை செய்து கலைஞர்களை பயப்படுத்தியும் அச்சுறுத்தியும் எங்களுடைய கலை வடிவங்களை அழிப்பதன் ஊடாக தமிழினத்தை அழித்து விடலாம் என்று ஒருபோதும் கனவு காணாதீர்கள். இந்த அடக்குமுறைகள் எல்லாம் நிச்சயமாக மக்கள் எழுச்சியாக மாறுமே தவிர நீங்கள் நினைப்பது போல அடங்கி போவதற்கு தமிழர்கள் ஒன்றும் கோழைகள் அல்ல. உலகத்துக்குமே அறத்தையும் வீரத்தையும் சொன்ன இனம் எங்களுடைய தமிழினம். எங்களுடைய எத்தனை இளைஞர்கள் இந்த மண்ணுக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள், மாவீரர்களாக மடிந்திருக்கிறார்கள். ஆக ஜனநாயக ரீதியிலே விடுக்கப்பட்ட கோரிக்கை எங்களுடைய இழந்த இறைமையை, சுயநிர்ணய உரிமையைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் வந்து இந்த நாட்டிலே இருந்திருக்கக்கூடிய வெவ்வாறாக இருந்த 3 ராச்சியங்கள், யாழ்ப்பாண ராச்சியம், கண்டி ராச்சியம், கொழும்பு கோட்டை ராச்சியம் என்று இருந்திருக்கக்கூடிய நிலையிலே யாழ்ப்பாண ராச்சியம் தனித்தமிழ் அரசாக எங்களை நாங்களே ஆட்சி செய்கின்ற அரசாக ராஜ்யமாக இருந்த அந்த அரசை மீண்டும் கேட்கின்ற பிரகடனம் தான் 76ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை பிரகடனமாக முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் அடிப்படையிலே தனிநாட்டை கோருவதோ தமிழீழத்தை கோருவதோ எந்த விதத்திலும் பயங்கரவாதமாக முடியாது. அந்த அடிப்படையிலே
நீங்கள் விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டமாக வளர்ந்தது கூட உங்களுடைய அடக்குமுறைகள் தாங்காமல் எங்களை அடி வாங்கி 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 58 77 83 என்றெல்லாம் இனக்கலவரங்கள் ஊடாகவும் இனப்படுகொலைகள் ஊடாகவும் நாங்கள் அடி வாங்கி வாங்கித்தான் எங்களுடைய இளைஞர்களை தமிழ் அரசியல் தலைவர்கள் அறைகூவல் விடுத்தார்கள். நாங்கள் பாராளுமன்றத்திலே ஒரு ஒற்றுமையாக இருப்பதற்கு முயற்சி செய்தோம், முடியவில்லை. சமஸ்டி கோரிக்கையை முன்வைத்தோம், ஒரு சமஸ்டி அடிப்படையிலான தீர்வை முன்வைத்தோம், அதுவும் முடியவில்லை. இனி தனிநாடு ஒன்றுதான் தமிழர்களுக்கான இறுதியும் உறுதியுமான தீர்வு என்று எம்முடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் தந்தை செல்வா அவர்களுடைய தலைமையிலே விட்ட அறைகூவலை ஏற்றுத்தான் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள். நாங்கள் ஆயுதம் ஏந்தியது எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளவே தவிர உங்களுடைய பயங்கரவாத செயற்பாடுகள் அல்ல. உலகளாவிய ரீதியிலே சுதந்திர விடுதலைக்காக நடத்தப்படுகின்ற போராட்டங்களை பயங்கரவாதங்கள் என்று குற்றுகின்ற ஒரு வல்லாதிக்க சக்திகள் தங்களுடைய ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு தங்களுக்கு எதிராக யார் செயற்படுகிறார்களோ, நீதிக்கு சார்பாக யார் செயற்படுகிறார்களோ அவர்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி அளித்த வரலாறு தான் இந்த நாட்டிலே நடந்த வரலாறு. எங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் எல்லாம் எங்களுடைய தமிழ் தேசிய வீரர்கள், எங்களுடைய இனத்துக்காக, எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய இழந்து போன இளமையை மீட்டெடுப்பதற்காக தங்களுடைய உயிரை துச்சம் என மதித்து தியாகம் செய்தவர்கள் இருந்த இந்த மண்ணிலே இருந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்டாலும் தொடர்ந்து எங்களுடைய விடுதலைக்கான கோரிக்கையும் அந்த உணர்வும் எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. நீங்கள் ஸ்ரீலங்கா அரசுக்கு சவால் விடுக்கிறேன், துணிவிருந்தால் பயங்கரவாத தடை சட்டத்தையும் 6ஆம் திருத்த சட்டத்தையும் நீங்கள் நீக்கி காட்டுங்கள். எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளையும் சிந்தனைகளையும் பாருங்கள். இன்று இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் பல்லாயிரக்கணக்காக வருவார்கள். எல்லோருக்கும் அந்த உணர்வும் விடுதலை தாகமும் உள்ளத்திலே இருக்கிறது. ஆனால் இப்படியான கைதுக்கள் மூலமாக நீங்கள் அவர்களை, எங்களோட மக்களை, இளைஞர்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி கருத்து சுதந்திரத்தையும் பேச்சு சுதந்திரத்தையும் தடை செய்து அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறது தான் எங்களுடைய மக்கள். இன்று தமிழீழத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் குரல் கொடுக்க முடியாமல் பயந்து ஒதுங்கி இருக்கிறார்கள். புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய உறவுகள் இப்பொழுதும் தனிநாட்டுக்கான தமிழீழத்துக்கான கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அந்த பாடலிலே தமிழீழம் என்ற ஒரு சொல்லு வந்தது, அது தவறு என்று ஒருபோதுமே சொல்ல முடியாது. முதலிலே இந்த கோரிக்கையை முன்வைத்தவர் 1959ஆம் ஆண்டு சுந்தரலிங்கம் ஐயா அவர்கள் தான் தனிநாட்டுக்கான கோரிக்கையை முன்வைத்தார். அப்பொழுது ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கவில்லை. அவரை தொடர்ந்து 1969ஆம் ஆண்டு நவரத்னம் ஐயா தமிழீழ கோரிக்கையை பாராளுமன்றத்திலேயே முன்வைத்திருந்தார். அதே போல ஐக்கிய நாடுகள் சபையிலும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. தொடர்ந்துதான் எமது இளைஞர்கள் ஆயுதம் ஏந்துவதற்கு நிர்பந்திக்கப்பட்டு தனிநாட்டுக்கான போராட்டம் ஆயுத போராட்டமாக 2009 மே 18 வரை இந்த மண்ணிலே நடைபெற்றது. ஆகவே இந்த அடிப்படையிலே நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை எங்களுடைய இனம் சார்ந்த இளைஞர்கள் மீதும் ஏனைய அப்பாவிகள் மீதும் இப்பொழுது கட்டவிழ்த்து விட்டிருப்பது அனுர அரசினுடைய இனவாத முகத்தை தான் எடுத்து காட்டியிருக்கிறது. மிக அண்மையிலே தையிட்டிலே நடைபெற்ற போராட்டத்திலே இந்த ஸ்ரீலங்கா அனுர அரசு என்னை கைது செய்திருந்தது. நீங்கள் காணொலிகள் ஊடாக பார்த்திருப்பீர்கள். எப்படி அந்த போலீசார் நான் அணிந்திருந்த உருத்ராட்ச மாலையை அறுத்து என்னை அடித்து தள்ளி உதைத்து அந்த போலீஸ் வண்டியில ஏற்றினார்கள் என்பதை எல்லோருமே பார்த்திருப்பார்கள். ஆனால் அதே ஒரு துறவியாக இருக்க, துறவி என்றால் மதம் கடந்தவர், ஆகவே அதே ஒரு துறவியாக இருக்கக்கூடிய பௌத்த பிக்கு ஒருவர் அண்மையிலே சிறுமி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததற்கு நீங்கள் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு என்ன சொல்லுகிறீர்கள்? எப்படி பௌத்த பிக்குகளுக்கு விலங்கு மாட்டி நாங்கள் கூட்டிக் கொண்டு செல்வது என்று. ஆகவே ஒரு தமிழ் மத குருவாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு நீதி, சிங்கள பிக்குவாக இருக்கக்கூடிய ஒரு நீதி என்று சிங்கள பிக்குகளுக்கும் இனவாதிகளுக்கும் நீங்கள் பயந்து செய்தால் ஆட்சியை விட்டு விலகி செல்லுங்கள். ஆட்சியிலே இருக்கக்கூடியவர் துணிச்சலான முடிவுகளை எடுக்கக்கூடியவராக இருப்பவர் தான் மக்கள் தலைவராக, நாட்டினுடைய ஜனநாயகத்தை நேசிப்பவராக இருக்க முடியும். ஆகவே அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு சவால் விடுக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள், 6ஆம் திருத்த சட்டத்தை நீக்குங்கள், கருத்து சுதந்திரத்துக்கு பேச்சு சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுங்கள். அதன் பிறகு நீங்கள் இனவாதம் வேண்டாம், மதவாதம் வேண்டாம், ஊழல் இல்லாத ஆட்சி, சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற வார்த்தைகளை கதையுங்கள். அதுவரைக்கும் வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தாயகத்திலே தமிழகத்திலே வந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுவது வெறும் அரசியல் வீண் பேச்சுக்களாகவும் இந்த பயங்கரவாத என்று நீங்கள் முத்திரை குத்துவது எங்களை மீண்டும் ஒரு போராட்டத்துக்கு தூண்டுவதாகவும் தான் அமையும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லி உடனடியாக சங்கீதன் விடுதலை செய்யப்பட வேண்டும், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து மக்கள் சார்பிலும் இன்று நாங்கள் எங்களுடைய இளைஞர் ஒருவர் சங்கீதன் என்பவர் ஜனநாயக முறைக்கு முரண்பட்டு கைது செய்யப்பட்டு அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவரும் ஒன்று கூடி எங்களுடைய எதிர்ப்பினையும் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினையும் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த பயங்கரவாத சட்டமானது
1978ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தனா ஜனாதிபதியாக இருந்த பொழுது குறிப்பாக தமிழ் மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் இந்த பயங்கரவாத சட்டம். அது நாடு முழுவதற்கும் என்று சொன்னாலும் இதனால் கூடுதலாக பாதிக்கப்பட்டது தமிழ் மக்கள் தான், இன்னும் சிறப்பாக தமிழ் இளைஞர்கள் என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. இன்று கூட 35 வருடங்களாக இந்த பயங்கரவாத சட்டத்தின் பிடியின் கீழ் சிறையில் வாடுகின்ற எம் இன மக்கள், இந்த நாட்டின் மக்கள் படுகிற துன்பங்கள் சொல்லில் அடங்காது. அவருடைய குடும்பங்கள் அவர்களோடு தொடர்பில்லாமல் சிறைச்சாலையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீதி வேண்டும். இந்த பயங்கரவாத சட்டம் உண்மையிலே மக்களுடைய ஜனநாயக குரலை நசுக்குகின்ற ஒரு சட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய அரசாங்கம் கூட முன்னொரு காலத்திலே இந்த சட்டத்துக்கு எதிராக குரல் எழுப்பியது. ஆனால் இன்று இதே அரசாங்கம் இந்த சட்டத்தை அமலில் கொண்டு வந்து மக்களை துன்புறுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நமக்கு நீதி வேண்டும், எங்களுடைய மக்களுக்கு நீதி வேண்டும். அநியாயமாக கைது செய்யப்படுதல் நிறுத்தப்பட வேண்டும். இதனால் எங்களுடைய மக்கள் எல்லோரும் சுதந்திரமாக இந்த ஜனநாயக நாட்டிலே சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய ஆசை, எங்கள் எல்லோருடைய விருப்பம். எனவே அரசு இந்த மக்களுடைய அப்பாவி மக்களுடைய குரலை கேட்டு சங்கீதனையும் இன்னும் எத்தனையோ இளைஞர்களையும் அநியாயமாக விசாரணையின்றி இருக்கின்ற இளைஞர்களையும் விடுதலை செய்து இந்த நாட்டிலே ஒரு சுமூகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் இந்த நாட்டின் பிரஜை என்ற மட்டிலே, ஒரு மதகுரு என்ற மட்டிலே வினயமாக கேட்டு நிற்கின்றேன். நன்றி. எழுச்சி பாடலை பாடினார் என்ற குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கணேஷ்குமார் சங்கீத்சனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைய தினம் பொதுமக்கள், பொது அமைப்புகள் இணைந்து பாரிய கண்டன போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இதன்போது அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். போலீஸ் அராஜகம் ஒழிக.
சனாதன ஒழிக